Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மில்க் பேடா. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே பண்ணிடலாம் இந்த மில்க் பேடாவை. ரொம்ப டேஸ்டியான மில்க் பேடா நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் சின்ன பார்ட்டினா நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. பேன் எடுத்து ஹீட் பண்ண வேணாம், வெறுமாவே வச்சு அரை கப் சர்க்கரை போட்டுக்கிட்டு அதில் அரை கப் பால் சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் நெய், சர்க்கரையும் பாலும் நல்லா கரையணும். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். 2 கப் பால் போடுறதுக்கு தேவை. ஃபஸ்ட்டு 1 கப் பால் பவுடரை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ இன்னொரு கப் பால் பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கணும்னால பிரித்து மிக்ஸ் பண்ணுறோம். பெரிய பாத்திரமாக இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னா ரெண்டையும் ஒன்றாவே போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுப்பில் எடுத்து வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். கைவிடாமல் கொஞ்சம் தான் கிளண்டுட்டு இருந்தாவே இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துடும், ஒட்டாமல் வந்துடும் பேனில். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் எடுத்து நம்ம இப்படி உருட்டி பார்த்தா கையில் ஒட்டாமல் நல்லா பால் மாதிரி உருண்டு வரும்போது கரெக்டான ஸ்டேஜ். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவை ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் கையில் லைட்டாக நெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். வெதப்பாக இருக்கும்போது பிசைஞ்சிட்டோன்னா நல்லா வந்துடும், ஷைனாக வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா ஷைன் ஆகிடுச்சு. சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் நெய் அப்ளை பண்ணி நல்லா ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பால் பேடாக்கான இதையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணலாம். ஒட்டாமல் வருன்றதுக்காக நெய் அப்ளை பண்ணிக்கிறோம். நமக்கு எந்த அளவுக்கு திக் வேணுமோ அந்த அளவுக்கு அதை நல்லா திரட்டிக்கலாம். இந்தளவுக்கு திரட்டியாச்சு. ரவுண்டாக நமக்கு எந்த சைஸ் வேணுமோ சின்ன சின்ன கப் மாதிரி இருக்கும், நல்லா மூடி எதை வச்சு வேணும் நம்ம கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்க இதை வச்சு நான் இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு இளஞ்சூடில் தான் இருக்கும், ரொம்ப ஆரியல இது. அப்போ தான் நம்ம கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த டைமில் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ ஏன்னா அது இன்னும் சூடாகவே இருக்குன்னா சூடு ஆறலை இது. இப்போ பிஸ்தாவை மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். முந்திரி, பிஸ்தா, பாதாம் எது வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஆறிடுச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஆற விட்டுட்டேன். ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன். இந்த மாதிரி கடையில் வாங்குகிற மில்க் பேடா மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளூம் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.